Hi friends, welcome to Soft Tutor. இந்த வீடியோவில் நம்ம Illustrator கூடிய ஸ்கேல் பண்ணுறதும் அதை ஷேர் பண்ணுற ஆப்ஷன் ரெண்டையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஸ்கேல் பண்ணுறது அப்படின்றது மூவ் டூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை ஸ்கேல் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணுறதும் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதும் பண்ணலாம். இது வந்து நார்மலாக பண்ணுறது. இதை ஸ்கேல் பண்ணுறதுக்குன்னு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டூல்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கேல் டூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்கேல் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் அதாவது டூலை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அதோட சைஸ் வந்து ஸ்கேல் ஆகும். எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் பண்ண முடியும் ஸ்கேல் டூல் யூஸ் பண்ணி. அதே ஆப்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்கள் எடுத்து வைங்கன்னா, இந்த ஆப்ஷன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதில் சில செட்டிங்ஸ் இருக்குது. இதை எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் இருக்கிறது வந்து யூனிஃபார்ம் அப்படின்னு இருக்கு. யூனிஃபார்ம் அப்படின்றது இதோட விட்த்தும் ஹைட்டும் எப்படி ஒரே மாதிரி யூனிஃபார்மாக வரணும் அப்படின்னா நீங்கள் அதோட வேல்யூ வந்து ஒரே மாதிரி கொடுத்துக்கலாம். 100%. இப்போ ஹொரிசாண்டலாகவும் நமக்கு 100% இருக்குது, வெர்டிகலாக 100% இருக்குது. இதில் வந்து நம்ம வெர்டிகலாக வந்து ஒரு 50% போதும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது வந்து வேல்யூவை நம்ம செட் பண்ணி கொடுக்குறது. ஓகேங்களா. முன்னாடி நம்ம பார்த்தோம்னா மேனுவலாக நம்ம கிளிக் பண்ணி மவுஸ் வச்சு கிளிக் பண்ணி நம்ம அந்த பாயிண்ட் வச்சு கிளிக் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அதோட ஷேப் வந்து நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இது வந்து கரெக்டான வேல்யூ நமக்கு செட் பண்ணுறது. அடுத்து கீழே ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, இதில் வந்து ஸ்கேல் கார்னர் அதே மாதிரி தான் ஸ்கேல் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் எஃபெக்ட் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரோக் கொடுத்துருப்போம். ஸ்ட்ரோக் மீன்ஸ் அதாவது பார்ப்போம் பாருங்கள். இதுக்கு நான் வந்து ஸ்ட்ரோக்குன்னும் போது நான் அதோட அவுட்லைனை தான் சொல்கிறாங்க ஸ்ட்ரோக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் இதோட அவுட்லைன் வந்து 10 pt நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதோட ஸ்கேல் பண்ணும்போது இதோட டிஃபால்ட்டாக இல்லஸ்ட்ரேட்டரை பொறுத்தளவு ஒரு ஆப்ஜெக்டை வந்து அதோட ஸ்ட்ரோக் எஃபெக்ட் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை வந்து டிக்ரீஸ் பண்ணும்போதும் சைஸு அதேமாதிரி என்லார்ஜ் பண்ணும்போதும் அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ இதில் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஸ்கேல் ஆப்ஷன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்கேல் கார்னர் அப்படி செட்டிங்ஸ் இங்கே டிக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே என்ன ஸ்கேல் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான அதோட ஸ்டாக் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் பண்ணால் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் அதோட ஸ்டாக் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிரும். இப்போ பாருங்கள் இது 100% நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதோட ஸ்டாக் வேல்யூ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கேலோட அளவு வந்து அதாவது அதோட ஸ்ட்ரோக்கோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் ஸ்கேல் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம இந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு எஃபெக்ட் நம்ம கொடுத்துருக்கோன்னு வைப்போம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இதில் நான் இந்த ஒரு எஃபெக்ட் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கேன், ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்கேல் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து சேஞ்ச் ஆகிக்கிறோம். ஓகேங்களா. அதுக்கு தான் வந்து இந்த ஒரு ஆப்ஷன். பாருங்கள் எவ்வளோ பெரிய லார்ஜான சைஸுக்கு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னாலும் அதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த பேட்டர்ன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகும். பேட்டர்ன் அப்படின்றல அதில் நம்ம என்ன ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான என்ன எஃபெக்ட் கொடுத்துருந்தாலும் அது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். அதான் வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா. முன்னாடி பார்த்த மாதிரி இதில் ப்ரிவியூ இருக்குது. ப்ரிவியூ பார்க்கணும், ப்ரிவியூ பார்த்துக்கலாம். இது வந்து காப்பி பண்ணி எடுக்கணும், காப்பியும் கொடுத்துக்கலாம். காப்பி கொடுத்துட்டோம்னா ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கும். நம்ம வந்து காப்பி பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ண சைஸ் வந்து காப்பி ஆகி நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா. இதான் வந்து ஸ்கேல் பண்ணுற ஆப்ஷன். இதுக்கு வந்து டூலில் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கேல் டூல் ஷார்ட்கட் வந்து எஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டூல் வந்து நமக்கு செலக்ட் ஆகிரும். இந்த மாதிரி எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேங்களா. இது வந்து ஸ்கேல் பண்ணுற டூலு. அடுத்த இருக்க டூல் என்னென்னா ஷேர் டூல்னு ஒன்று இருக்குது. ஷேர் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு ஃபிக்ஸ்டு லொக்கேஷனில் இருந்து நமக்கு வந்து ஷேர் பொசிஷனில் நமக்கு வந்து ஷேப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு டூல் யூஸ் ஆகுது. இதே ஆப்ஷன் வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு நமக்கு இது ஷேர் ஆப்ஷன் எடுக்கலாம். இல்லாட்டினா ஆப்ஜெக்ட் மெனுவில் போய் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது, அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் நம்ம ஷேர் ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து இதோட விண்டோ வரும். இங்கே வந்து இதோட வேல்யூ நமக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன ஆங்கிளில் வேணும், நமக்கு ஒரு 45 ஆங்கிளில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிக்கலாம். எத்தனை டிகிரி ஆங்கிளில் நமக்கு இங்கே வேணுன்ற சூஸ் பண்ணிக்கலாம். இது ஹொரிசாண்டலாக வேணுமா வெர்டிகலாக வேணுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து ப்ரிவியூ வந்து டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து நம்ம இங்கே ப்ரிவியூவாக செக் பண்ண முடியும். ஓகேங்களா. இது ஒரு 50 டிகிரியில் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேவ் ஆகும். ஓகேங்களா.
அடுத்தது வந்து ரீஷேப் டூல்னு ஒன்று இருக்குது. இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கோம், அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து எடிட் பண்ணுறதுக்கு தான். இதுக்கு வந்து இந்த ஷேப் டூல், இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அதுக்கு நமக்கு முன்னாடி பார்த்த மாதிரி கஸ்டம் வெக்டர் ஷேப் டூல்லாம் நமக்கு இருக்குது. அதாவது டைரக்ட் செலெக்ஷன் டூல் இருக்குது. இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமம் அந்த ஒர்க்கை பண்ணிடுவோம். ரீஷேப் டூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ட்ராப் பண்ண ஒரு ஆப்ஜெக்டை வந்து எடிட் பண்ணுறதுக்கு இந்த ரீஷேப் டூல் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா, இதான் இந்த டூல் இருக்கிற ஆப்ஷன். நீ அடுத்து வந்து இந்த ஸ்கேல் ஆப்ஷன்லேயே வந்து பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னன்றதை அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். அதாவது இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் எப்படின்னா, ஒன்று வந்து நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறீங்க, அது டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இமேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் ட்ரா பண்ண ஒரு வெக்டர் ஷேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு டூல் நீங்கள் வந்து ஷார்ட்கட்டாக எஸ் நீங்கள் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த டூல் வந்து செலக்ட் ஆகிரும். இல்லைனா இந்த டூல் பாக்ஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் எப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் ஸ்கேல் ஆப்ஷன் வரும். ஸ்கேல் ஆப்ஷனில் நம்ம வந்தோம்னா கரெக்டான வேல்யூ வச்சு நமக்கு கொடுக்க முடியும். இது ஒரு மெத்தடு. அடுத்து வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் மெனு வந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து ஸ்கேல்னு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேம் விண்டோவுக்கு தான் நம்ம வருவோம். அங்கேருந்து நமக்கு தேவையான வேல்யூ செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதான் வந்து ஸ்கேலும் ஸ்கேர் ஆப்ஷனில் உள்ள இதோட ஒர்க்கிங் கான்செப்ட். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் பல ஆப்ஷன்ஸ் மற்றும் டூல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சாஃப்ட் டியூட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோ மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.